பொது விநியோகத்தில் பயன்பெறுபவர்களுக்கான விதிமுறைகளை மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் ரேஷன் பொருட்களின் அவசியம் குறித்தும் மக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை பார்க்கலாம். நாங்கள் ரேஷன் பொருளை வாங்கி தான் நாங்கள் குடும்பத்தையே ஓட்டிகிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டுக்காருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலெல்லாம் சம்பளம் இல்லை. அந்த அரிசியை வச்சு தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு வடித்து கொடுக்குறோம். அது இப்போ நீங்கள் கவர்மெண்ட் தடைப்பட்டீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது? எங்களுக்கு வருமானம் வந்து டெய்லி வந்து 100 ரூபா 50 ரூபா தான் கிடைக்கிறது. அந்த இதையும் நாங்கள் வச்சுக்கிட்டு நாங்கள் 100 ரூபா நாங்கள் சாப்பாடு செலவு பார்ப்போமா, மற்றது இது பசங்க படிப்பு செலவு பார்ப்போமா, எந்த இதை பார்க்குறது? எங்களுக்கு நீங்கள் இது ரத்து பண்ண வேண்டாம். இந்த ரேஷன் கடையில் கிடைக்கிறத வாங்கி ஏதோ வகுத்து பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். வேலை இருந்தாலும் வேலை இல்லாட்டியும் இதுவும் இல்லைன்னாக்கா நாங்கள் எப்படிங்க வாழ்கிறது? எங்கிட்டு போனாலும் வேலைகளும் இல்லை. செருப்பு தொழிலாளிகள் நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டங்க. இந்த எப்பயும் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருங்க ரேஷன் கடையில். எங்களுக்கு ரேஷன் பொருளை சுத்தமாக இல்லைன்னா நாங்கள் எப்படி பொழப்ப ஓட்டுறது? நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். அவரும் ஆக்சிடென்ட் காலோடு தான் சம்பாதிக்கிறாரு. நாங்களும் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம். எங்கள் ரேஷன் பொருள் நிறுத்தாமல் அனுதினமும் போட்டாக்கா நாங்கள் கொஞ்சம் நல்லது. அது அரசாங்கம் வந்து செய்யணும். எங்களுக்கு மத்திய கவர்மெண்ட்டு இந்த இலவச அரிசிக்கு மானியம் கொடுக்கணும். அதுதான் எங்களுக்கு முதல்ல வேணும். நாங்கள் இலவச அரிசி இத்தனை வருஷமாக வாங்கிக்கிட்டு இருக்கிறத இன்றைக்கி நிப்பாட்டி தான் எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். மானிய விலை அரிசி எங்களுக்கு வேணும்.